வணக்கங்கனது தஞ்சாவூர் மண் செம்ம சூப்பரான ஒரு தைப்பூச விருந்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, காலையில் எழுந்திரிச்சு அழகாக வாசலில் தண்ணி தெளித்து சூப்பரான கோலம் போட்டுட்ருக்கேன் என் பொண்டாட்டி. அப்படியே என்னம்மா காய்கறி தேவைன்னு சொல்லிட்டு நம்ம தைப்பூச விரதம் 2 நாளாக என் பொண்டாட்டி கடுமையாக இருந்துகிட்ருக்காங்க. அந்த விரதத்தை நிறுத்தி செய்வதுக்காக அப்படியே போயிட்டு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சாமிக்கு என் அப்பன் முருகனுக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா முழு விரதத்தில் இருந்தாங்க அவங்க. என்னென்ன சமைச்சிருக்கோம், எப்படி சமைச்சிருக்கோம், எப்படி நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டை ரிவீல் பண்ணுறதா இந்த வீடியோ. எல்லாரையும் அந்த அப்பன் முருகன் காப்பாற்றட்டும். அனைத்து உலக மக்களும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம், நல்லா வாழ்வோம் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே உலக மக்கள் அனைவருக்கும் இயற்கை பேரிடர் எதுவும் ஏற்படக்கூடாது, பர்சனல் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிச்சன் சைடு ரிவீல் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா என் பொண்டாட்டி அப்படியே சூப்பராக சமைச்சிக்கிட்டு இருந்தா. என்ன பண்ணிட்டு இருந்தா, என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? சாப்பாடு, கூட்டு பொரியல், சாம்பார், ரசம், பருப்பு, நெய்ன்னு போட்டு தடபுடலாக செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதை நம்ம சாப்பிடும்போது ரிவீல் பண்ணுவோம். அவள் சமைக்கிறத அப்படியே சூப்பராக ஒரு மைல்டு மியூசிக்கில் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அப்படியே சாப்பாடு, பருப்பு, நெய், சாம்பார், முருங்கைக்காய், வாழைக்காய் இல்லைங்க, முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார், செம்ம சூப்பரான பாயசம், அப்பளம், மாங்காய் ஊறுகாய், ரெடிமேட் மாங்காய் ஊறுகாய்ங்க, அப்போ செஞ்ச மாங்காய் ஊறுகாய், வாழைக்காய், அந்த பரங்கிக்காயில் செஞ்ச கூட்டு, உருளைக்கிழங்கு, வடை, பருப்பு வடை எல்லாமே அசத்திட்டா. அப்படியே சாம்பார் இல்லைங்க, பருப்போடு போட்டு ஒரு கொலப்பு நெய்யை ஊற்றி அடித்தா சாப்பாடு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சொல்லும் போதே எனக்கு எச்சி ஒரு இந்த வீடியோ ஒரு 3 நாள் கழித்து தான் நான் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து தைப்பூச தண்ணிக்கு எடுத்தது நைட்டு
விரதம் முடிச்சுட்டு நாங்கள் எடுத்தது. ஆனால் செம்ம சூப்பரான சாம்பார். அந்த வீட்டு மசாலாவில் அந்த சாம்பார், அந்த பருப்பு, அந்த நெய்யும் போட்டு குழப்பி அடிக்கும் போது அதோடு அந்த மசாலா வடையை சேர்த்து சாப்பிடும்போது ஏனோ தானோன்னு சாப்பிடக்கூடாதுங்க. ரசித்து ருசித்து அப்படியே சூ பண்ணி நீ உள்ளே போனால், வயிற்றுக்குள்ளே போனால் ஒரு 20 நிமிஷத்தில் செரிக்கிற மாதிரி சாப்பிட்ணும். அறக்க பறக்க முழுங்கினோம்னா உள்ளே செரிமானத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். கீழே என் மகனுக்கு அப்படியே இலையை போட்டு, என் பையன் அப்பா நானும் விரதம் வரேன்ப்பா, ஓகேப்பா சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஒவ்வொன்றா ரசித்து சாப்பிட்டுட்ருக்கேன். எப்படி சாப்பிட்டுட்ருக்கேன், ரசித்து அவன் சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே மேலே கொல்லப்பி அடிச்சால இருக்குது. எப்படி இருக்குது கொல்லப்பி, அந்த கத்திரிக்காய் மாங்காவோடு சேர்த்து வாய்ப்பே இல்லைங்க. இதெல்லாம் அதாவது கடவுள் கொடுத்த வரம். என்றைக்கும் பொண்டாட்டியை மதிங்க, பொண்டாட்டிக்கிட்ட உண்மையாக இருங்க. அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா முதல்ல துடிச்சு போகிறது பொண்டாட்டி தான், அம்மாவுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் மீது எல்லாருமே. எந்த உறவாக இருந்தாலும் சரி, பாசத்தை உள்ளே வச்சுட்டு வெளியே காமிக்காமல் இருக்கிறது அப்பாவாக இருக்கலாம். ஆனால் பட்டவனை துடிச்சு போகிறது பெத்த தாயும் கட்டின பொண்டாட்டியும் தான். அவங்களுக்கு உண்மையாக இருங்க. இந்த சாப்பாடை சாப்பிடும்போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அந்த மாங்காவோட கலரை பாரியா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சோறை போட்டு அப்படியே அந்த ரசம், என்ன ரசம்னா நெல்லிக்கனி ரசம். ஆமாம், நெல்லிக்கனி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு ஒரு நாள் ஃபுல் வீடியோ போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது நெல்லிக்காய் சீசன் தான். வாங்கி வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு கூட ஊறுகாய் போட்டு சாப்பிட்றாதீங்க. ஒன்று ரசம் வச்சு சாப்பிடுங்க, இல்லாட்டி அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிடுங்க. சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரசம் சாப்பிடும்போது பக்கத்தில் மாங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாங்காய் பல்ப்பை எடுத்து போட்டு பெண்ணஞ்சு அடித்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம எப்போதுமே மாங்காய் சீசன்னா ரசத்தை வச்சு அந்த மாங்காவோட குழப்பி அடித்தோம்னா அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்படியே ரெண்டு உருண்டை எடுத்து போட்டு அந்த அப்பளத்தோடு சேர்த்து அந்த ரச சாதம் சாப்பிட்ணுன்னு வச்சுக்க. எப்படி அந்த அப்பளத்தோடு சேர்த்து அந்த ரச சாதம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபைனல் டச்சாக அந்த பாயாசமும் அப்படியே இந்த இது பரங்கிக்காயில் செஞ்ச ஒரு அல்வாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா. அந்த பரங்கிக்காய் அல்வாவும் அந்த பாயாசமும் அல்டிமேட் டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், அந்த முந்திரி அந்த பாயாசத்தோட கலரை பாருங்கள். இந்த பாயாசத்துக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் அடிமை. இதில் நம்மளோட வெல்விசர் சபரி இதுக்கு ரொம்ப ரொம்ப அடிமை. ஆமாங்க, நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.